வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி அம்பின் அருளாசியோடு ஐப்பசி மாதத்தில் கும்பராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம். வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, கும்பராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான். இந்த சனி பகவானே என்னவா இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, 2ஆம் இடத்துல, அதாவது 7.5 சனி காலம் 2ஆம் இடத்துல பாதச்சனியாக போய் பலவிதமான துன்பங்களை கொடுத்தாலும் அப்பப்போ மாத கிரகங்கள் நகர்வது கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருந்தது. இப்போ இந்த புரட்டாசி மாத கடைசியில் ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இது வரைக்கும் ரொம்ப சிரமத்தில் தான் கடவுள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று வரவேண்டிய வருமானத்தையும் கொடுக்க வேண்டிய வருமானத்தையும் தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதுவரை நடந்தது. இப்போது 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும் பொழுது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும், வருமானம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் குறைவில்லாமல் இருக்கும். மாத ஆரம்பத்திலேயே உனக்கு கிடைக்க வேண்டிய வருவாய்கள், பணம், கடன், கேட்ட தொகைகள் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 17ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி வருகிறது. தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ எதை செய்தோம்னாலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். புத்திர வகையில் இருந்த பிணக்குகள் மாறும். தாய் வழி சொந்தங்களும் சரி, தாயாதிபதிகளும் சரி, உறவாக உங்களுக்கு வருவாங்க. குடும்பத்தில், வீட்டில் ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். குதூகலங்கள் நிறைந்த மாதமாக அமையும். 15 தேதி வரைக்குமே எதை செய்கிறதுன்னு தெரியாமல் உங்களுடைய குதூகலமான வாழ்க்கை அப்படியே போகும். அதன் பிறகு ஒரு நிர்ணயமாகும், இதை செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு சேர்த்தும். அது வரைக்கும் குழப்பங்கள் கொஞ்சம் மிஞ்சும். திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணை அப்படிங்கிற மாதிரி திக்குகள் எந்த திக்குக்கு நமக்கு போகிறதுக்கு தெரியல அல்லது வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா, அந்த வழியை ஏற்படுத்த, அதாவது அந்த பாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, வழி வேதனைகளை மறக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதெல்லாம் நிரந்தரமாக இனி இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் அதிசாரம் பெற்ற குரு வக்ரம் பெற்ற சனி பகவானை பார்க்கும் பொழுதும், 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடையும் பொழுதும், ஆட்சி பெறும் பொழுதும், அதே போல் நீசனென்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிடில் நீச்ச பங்க ராஜ யோகம்னு சூரியனால் இதுவரைக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது 7ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய களத்திரம், பொது நண்பர்கள், இவங்களால் எந்த உதவியும் கிடைக்காம மனைவி கூட பிணக்குகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பிணக்குகள் மாறுவதற்குண்டான வழிகளும், அதே போல் தொழில் ஒரு விருத்தியும், வியாபாரத்தில் புதிய வரவுகளும் இதெல்லாம்
கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும். சபரிமலை ஐயப்பனை, ஹரிஹர சுதனை மனமார பிரார்த்தனை செய்யுங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமான வழிகளை, நல்ல ஒரு பாதையை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். வாராகியம்மனை பிரார்த்தனை செய்யுங்க. இது என்னங்க பண்ணுறது, பிரார்த்தனை பண்ணியும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு கொடுப்பனை இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாலும், நீங்கள் விடாமுயற்சியாக உங்களுடைய தெய்வத்தை நம்பும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் செய்யும். முதல் ஆரம்பத்திலேயே, மாத ஆரம்பத்திலேயே சில நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. பணவரவு இல்லைன்னு சொன்னால் கூட கிடைக்கும். நன்றி, வணக்கம்.